ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணி தமிழில் எப்படி ஈஸியாக தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது உங்கள் ஃபோனில் இருக்க ஜென்ரல் செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி உள்ளே உங்களுக்கு மேலே கீபோர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஆல்ரெடி 2 இருக்கும் நம்மளுக்கு, இங்கிலீஷ் இமோஜி அப்படின்னு. இப்போ நம்ம தமிழை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் நியூ கீபோர்ட் கொடுக்குறோம். இதில் நிறையா லாங்குவேஜ் இருக்கும். நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் தமிழ் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணால் நம்மளுக்கு தமிழ் லாங்குவேஜ் இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் 2 லாங்குவேஜ் செட்டிங்ஸ் இருக்குது. ஒன்று தமிழ் 99, இன்னொன்று அஞ்சல். ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் 99 யூஸ் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தமிழ் 99 இப்போ சூஸ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து இன்றைக்கி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண நான் phonto ஆப் யூஸ் பண்ணுறேன். வாங்க phonto ஆப்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் சூஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம கரெக்டான டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும். யூடியூபோட தம்ப்நெயில் டைமென்ஷன் 1280, அதுக்கப்புறம் 720. இந்த டைமென்ஷனை நான் கொடுத்துக்கிறேன். அடுத்து நம்ம கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஒயிட் பேக்ரவுண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஆட் டெக்ஸ்ட் கொடுக்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கீபோர்டு இருக்குது. இதில் அந்த குளோபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ் கீபோர்டு வரும். இதில் தமிழ் லெட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் த, ஆ, இ அந்த மாதிரி லெட்டர்ஸ்லாம் டேரெக்டாக கீபோர்ட்லேயே இருக்கும். இப்போ லீ, இம் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் 2 லெட்டராக சேர்த்து யூஸ் பண்ணணும். அடுத்து நான் மீக்கு மாவும் ஈயும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ மா ப்ளஸ் இ, மீ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இல்லுக்கு லாவும் அந்த ஸ்பேஸ் பார் பக்கத்தில் ஒரு டாட் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த டாட் பட்டன் வச்சா இல்லை உங்களுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு மேபி 1 or 2 days ஆகலாம் பழகிறதுக்கு. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக நம்ம தமிழையும் இங்கிலீஷையும் ஒரே கீபோர்டில் யூஸ் பண்ணி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம தமிழில் அப்படின்னு அடிக்கிறதுக்கு அந்த இல்லை எடுத்துகிட்டு லீ போட போகிறேன். லீக்கு இல் ப்ளஸ் இ, லீ அந்த மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு தம்ப்நெயில் க்ரியேட் ஆகிடுச்சு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷில். இப்போது அந்த ஸ்ட்ரோக்ஸை கொஞ்சம் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடில் டைப் பண்ணி பழகிறதுக்கு உங்களுக்கு 1 or 2 days ஆகலாம். பட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். இது டைரக்ட் மெத்தடும் கூட சொல்லலாம். எந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக நம்மளோட கீபோர்ட்லேயே பண்ணுறோம். இப்போ அடுத்து நம்ம அந்த தமிழ் சூஸ் பண்ணும்போது தமிழ் 99, அஞ்சல் அப்படின்னு 2 கீபோர்டு இருந்தது இல்லையா. இப்போது அஞ்சல் சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காட்டுறேன். வாங்க, ஃபஸ்ட் நம்ம அஞ்சலுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 கீபோர்டு வராது, இங்கிலீஷ் கீபோர்டு மட்டும்தான். ஆனால் அந்த குளோபு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பேஸ் பாரில் தமிழ்னு மாறும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு கீபோர்டு இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் தமிழ் லெட்டர்ஸை இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணணும், அதாவது தங்கிலீஷ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி. ஆனால் அது தமிழில் உங்களுக்கு வரும். பாருங்கள், இப்போ நான் இங்கிலீஷில் தான் தமிழ்னு ட்ரை பண்ணுறேன். ஆனால் அது உங்களுக்கு தமிழில் ட்ரான்ஸ்லேட் ஆகி வருது. இதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு தமிழில் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இங்கிலீஷில் நீங்கள் அடிச்சிங்கன்னா தமிழ் லெட்டர்ஸ் வந்துடும். ஆனால் இதில் சில லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் இருக்காது. இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா இல்லு இந்த இல் வந்திருக்கு, அது கரெக்டான இல் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் கொஞ்சம் இதில் வர வாய்ப்பு இருக்குது. தமிழ் கீபோர்டு தான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த அஞ்சலை விட. நம்ம இது போக வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி கீபோர்டு ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சேம் மெத்தட் தான். நீங்கள் ஆட் கீபோர்டில் போய்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த தேர்ட் பார்ட்டி ஆப்பை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கீபோர்டு வந்துடும். பட் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க தேர்ட் பார்ட்டி கீபோர்ட்ஸை. ஏன்னா அது டெஸ்டிங்க்காக உங்களோட நீங்கள் டைப் பண்ணுற டேட்டாலாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் பேங்க் பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஏதாவது கூட டைப் பண்ணலாம். ஸோ அதனால் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெஸ்ட்டு நம்ம ஃபோன்லேயே இருக்க தமிழ் கீபோர்டு யூஸ் பண்ணுறது தான். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோக்காண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.